ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை 49 புத்தக கட்சியில் காக்கைக்கூட அரங்கில் இருக்கும். காக்கைக்கூடில் சோழர் தெளியன் அவர்களோடு பேசுவோம். செலின் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் 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 தோழர். இந்த புத்தக கண்காட்சிக்கு எத்தனை புத்தகங்கள் புதிய வரவா வந்திருக்கு? ஒரு 2 பிரிவாக அதை பிரிச்சிருக்கோம். சூழலியல் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 புத்தகமும், சிறுவர்களுக்கு சூழலியல் புத்தகம் சொல்லிட்டு ஒரு 10 புத்தகமும் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் நம்ம சிறுவர்களுக்கு அதிகம் கவனம் வச்சு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இருக்கும். முன்பு இருந்த லெவலுக்கு இப்போ இல்லைன்னு சொல்ல ஒரு குறைபாடை நீக்கினே வரும். அந்த விதத்தில் அழவள்ளியோட ஒரு பெரிய தொகுப்பை கொண்டு வரதுக்கான பணியை தொடங்கியிருக்கும். அதோட முதல் கட்டமாக அவரோட ஒரு 10 புத்தகம் இந்த கண்காட்சியில் வருது. அதேமாதிரி புதிய எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். எவ்வளோ பழைய எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்கள் இருந்தால் கூட புதிய இதில் வரவு ஒன்று இருக்கும். புதிய எழுத்தாளருடைய வரவு எப்படி இருக்கு? நிறைய இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சியோட வெளிப்பாடு தான் காரணமாக சொல்லலாம். இந்த வருடம் என்னைக்கும் இல்லாத ஒரு வருடமா பார்த்தீங்கன்னா நிறைய புதிய எழுத்தாளர்கள் உள்ள வராங்க. அது ஒரு வாய்ப்பா அமையறதுக்கான காலகட்டமும் இப்போ இருக்கு. முன்பு அந்த கட்டம் ரொம்ப குறைவு. எழுதுனவங்களே திருப்பி எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ காக்கைக்கூடல எழுதப்பட்டவங்க பெரும்பாலும் புதிய எழுத்தாளர்கள் தான். சிறுவர்களும் பெரியவங்க மட்டும் கிடையாது, சிறுவர்களும் எழுத்தாளராக மாற்றிருக்கோம் இந்த முறை. நிறைய குறிப்பாக ஒரு 7-8 பேர் நம்ம புதுசாக உள்ள கொண்டு வந்திருக்கோம் இந்த முறை. இப்போ புத்தகத்தினுடைய விலை பொறுத்த வரைக்கும் நீங்க மிக விலை குறைவாகவே கொடுத்துருக்கீங்க. இப்போ பார்த்தோம் நாங்கள் 20 ரூபாய்க்கு குறுநூல், சிறு நூல் அப்படின்றீங்க. 110 ரூபா, 150 ரூபா. இந்த 150 ரூபாய்க்கு மேலே உங்ககிட்ட புத்தகம் போலையே, அதுக்கு காரணம் என்ன? இல்லை, ரொம்ப சரியான கேள்விதான் இது. என்னன்னா 2 விஷயமா இதை அணுகலாம். ஒன்று, நம்மளுடைய பரப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது எண்ணிக்கை அதிகம், மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம். ஆனால் புத்தகம் வாசிக்கிறதுன்னு ஒரு முறை, புத்தகம் வாங்குறதுன்னு ஒரு முறை. வாசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்போ 4 கூட வாசிக்கிறவங்களை கவுண்ட் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க புத்தகம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. இவங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா புத்தகத்தோட விலை தான். இப்போ நம்ம பார்த்த இங்கே இருக்கிற அனுபவத்தில் 10ல் 9 பேர் ஃபர்ஸ்ட் புக் எடுத்து பார்க்கறது விலையை தான். அப்போ அந்த விலை தான் தன்னை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கு. அவங்க விருப்பப்பட்ட புத்தகம் இருந்தால் 1-2 வாங்கிடுறாங்க. ஆனால் மேற்கொண்டு அவங்க வாங்க விரும்புறது விலையை பார்த்தா. அப்போ நம்ம முதல் கவனமா அந்த விலையிலும் வைக்க ஆரம்பிச்சோம். புத்தகத்தோட உள்ளடக்கத்துல எப்படி நம்ம கவனம் வச்சு கொண்டு வரோமோ அதே லெவல்ல புத்தகத்தோட விலையிலும் கவனம் வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ குறைவா வைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்க கிட்ட கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி ஒரு காரணம் தான் தொடக்க விலையே 20 ரூபாய் புத்தகத்தை கொண்டு வந்து மிக சிறந்த வரவேற்பு நீங்களே உள்ள பார்த்துருக்கலாம். அதே நேரத்தில் 20 ரூபாய்க்கு விற்கிறோம், 50 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்ற விலை மலிவுன்னு வந்துச்சுன்னா தரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேப்பர் குவாலிட்டி, பேப்பர் சீட்டு, தரம் குறைய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இது ஒரு நம்மளுக்கே ஒரு தோணதான். இப்போ நீங்கள் சொல்றதே நார்மலாக ஒரு வாசகருக்கு இந்த கேள்வி வரலாம். ஆனால் தரம்ன்றது நம்ம அப்படி குறைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த நேரத்துக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிடலாம். ஆனால் அவங்க அதை ஒரு முறை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் திருப்பும் போது பார்த்தா இது என்ன இந்த ரேட்டுக்காக கம்மியாக போட்டுட்டாங்கன்னு ஒரு ஃபீல் வந்துடுச்சா அடுத்த வருடம் வரமாட்டாங்க. அப்புறம் இதை மெல்ல மெல்ல விலகிடுவாங்க. அதனால எந்த விதத்திலுமே 500 ரூபாய் ஒரு புத்தகத்தோட தரம் என்னவோ அதே தரம் தான் 20 ரூபாய் புத்தகம். நீங்க அதை எடுத்து வாசகர் கூட காமிக்கலைங்க. நீங்க 20 ரூபாய் புத்தகத்தையும் ஒரு 200 ரூபாய் புத்தகத்தையும் இங்கிருந்து எடுத்து பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே தரத்துல, ஒரே தாள்ல, ஒரே ரேப்பர் ஷீட்ல உங்களுக்கு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அது விலை மலிவா இருந்தா கூட தரம் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல உங்களுடைய அரங்கு மட்டும் இங்கே ஒரு 1000க்கும் மேற்பட்ட அரங்கு இருக்கு. உங்களுடைய அரங்கு மட்டும் இந்த கலைநேர்த்தியோட இயற்கை சார்ந்து சூழலியல் சார்ந்து இருக்கு. அது எப்படி இந்த கலைநேர்த்தியை கொண்டு வந்தீங்க? இங்க பாருங்க, இப்ப உள்ள பார்த்தா எல்லாருமே 2 தான். ஒன்னும் மனிதன் முகத்தை தான் திருப்பி பார்க்கணும். இன்னொன்னு அதை தாண்டி பாக்குறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. ஆமா, புத்தகம் வாங்குறதுக்காக வராங்க, அது தனி விட்டுருங்க. ஆனா இதை தாண்டி புத்தகத்தோட உரையாடணும்னா அந்த புத்தகம் எதை பேசுதோ அதற்கான கிரியேச்சரும் உள்ள இருந்தா ரெண்டுமே மிங்கில் ஆயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கு ஒட்டிய டெக்கரேஷன் உள்ள பண்ணிருப்போம். தொங்கறதுல பாத்தீங்கன்னா இப்ப காக்கா பேரே காக்கை கூடு, காகம். இப்ப அவங்க அதை 2 இணைச்சுப்பாங்க. ஆமா, இப்ப மயில் பத்தி உள்ள புத்தகம் இருக்கும். அந்த மயில் இப்ப தேன் கூடு இருக்கு, அதை பத்தி புக் இருக்கு. அப்புறம் நிறைய பூச்சிகள் உள்ள இருக்கு, அந்த பூச்சிகள் பத்தி இப்படி ஒவ்வொன்றும் அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க 2 அட்டாச்மெண்ட்டும் நேரம் செலவிடுறதும் அதிகமாகுது. அவங்களோட நேரம் நேரம் நீங்க ஒரு ஆவரேஜ் டைம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாலுக்குள்ள ஒருத்தரோட ஆவரேஜ் டைம் எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 2 மினிட்ஸ் இருக்கும். ஆமா. இப்ப குறைஞ்சபட்சம் இங்க வரவங்களோட அத்தனை நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஆவரேஜ் டைம் 10 நிமிடம். குறைந்த நிமிடம் ஆவரேஜா எடுத்தீங்கன்னா 10 நிமிடம். அது அப்படியே 20 அரை மணி நேரம்லாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் சிறுவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா நகரத்தே இல்லை. அந்த ஒரு பர்பஸுக்காக இந்த ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். அதாவது இதுக்குள்ள ஒரு உளவியல் இருக்கு. எப்படி வாசகர்களை தக்க வைக்கிறது, புத்தகம் வாங்குறாங்களோ இல்லையோ இந்த அலங்காரத்தின் அடிப்படையில உள்ள இழுக்கிறீங்க. சூழலில் சார்ந்து இயங்குறப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்றீங்க. எங்களுடைய வினாக்களுக்கு நீங்க பதிலளிச்சதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி. நன்றி தோழர். நன்றி.